ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். வீட்டில் அதிர்ஷ்டம் தங்க வேண்டுமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தீங்களா. சம்பாதிக்கிற பணத்தை வீட்டில் மகாலட்சுமியோடைய கடாட்சி மூலமாக பெருக வேண்டும் அப்படின்னா வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய சிம்பிளான விஷயம் 3 விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சம்பாதிச்சு வரக்கூடிய பணத்தை அந்த லாபத்தை டபுள் மடங்காக நீங்கள் பெருகணும், இந்த பணத்தை மேலும் மேலும் பெருகி வர வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தால் அந்த பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி பூஜை பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்வையில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் தொழில் மூலமாக தனிப்பட்ட முறையில் லாபம் 10 லட்ச ரூபா உங்கள் கைக்கு வர்றதுன்னு வச்சுக்கோங்க. அதை 10 லட்ச ரூபாய் மட்டும் எனக்கு பெரிய பங்கு பெரிய தொகை அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு 10 லட்ச ரூபா, நாளைக்கு அது டபுள் மடங்காக நான் பணம் வர வைக்கணும் அப்படின்னா அந்த பணத்துக்கு நீங்கள் பூஜைகள் பண்ண வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமியுடைய உருவம் சார்ந்த படம், அஷ்டலட்சுமிகள் சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளையும் படம் பணம் எல்லா கடைகளையும் கிடைக்கும். மகாலட்சுமியுடைய திருநாமம், அதுக்கப்புறம் மகாலட்சுமியுடைய ஜனவசிய மந்திரம். லட்சுமியுடைய மந்திரத்தில் நான் ஜனவசியம் மந்திரம் திக்குத்திணறு இல்லாமல் அந்த மந்திரத்தை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், செவி மூலமாக கேட்கலாம். இது எப்போ செய்யணும் அப்படின்னா, வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் நீங்கள் லட்சுமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான 3 எண்ணெயை கொண்டு நீங்கள் மகாலட்சுமி பூஜையை பண்ணி அது பெருகலாம். என்ன அப்படின்னா, பொங்க எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் 3ஆவதாக இலுப்பை எண்ணெய். இந்த 3 எண்ணெயுமே தனித்தனியாக. இப்போ பொங்க எண்ணெய்னா மண் விளக்கில் ஏற்ற வேண்டும். சுத்தமான நல்லெண்ணெய் வெங்கல விளக்கில் ஏற்றணும். இலுப்பை எண்ணெய், இந்த இலுப்பை எண்ணெய் மட்டும் கருங்கல்லையே அதுலேயே மாவுக்கல்லில் செஞ்ச விளக்கு, அதில் இந்த இலுப்பை எண்ணெயை ஊற்றி இந்த 3 எண்ணெய்க்குமே 3 வகையான திரிகள், தெய்வீகமான திரிகள். இலுப்பை எண்ணெய்க்கு இணையாக இருக்கக்கூடிய திரி என்ன திரி? வெட்டி வேர் திரி. நல்லெண்ணெய்க்கு என்ன வகையான திரி கேட்டிங்கன்னா, தாமரை தண்டு திரி. பொங்க எண்ணெய்க்கு சாதாரண நீங்கள் விளக்குக்கு போடக்கூடிய திரி, சாதாரண திரி அதே போதும். இல்லை கொஞ்சம் விசேஷமான திரி வேணும்னா பருத்தி பஞ்ச திரியாக்கி போடணும். இப்படி போட்டால் அந்த தீப சுடர்கள் பிரகாசமாக எரியக்கூடிய தன்மையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவதை உங்கள் வசம் வருவாளனா நிச்சயம் வர வாய்ப்பினை இருக்குது. அதுக்கு மகாலட்சுமி பூஜைகள் பண்ண வேண்டும். இது ஒரு வகை. லட்சுமி படத்துக்கு பின்னாடி நீங்கள் அன்றைக்கி வரக்கூடிய லாபத்தை 1 லட்சமாக இருந்தாலும் சரி, கோடி ரூபாயாக இருந்தாலும், அது லாபமாக இருந்தாலும் மகாலட்சுமியுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சு மகாலட்சுமி பூஜைகள் பண்ணி நான் சொன்ன மாரி எண்ணெய்கள் திரிகள் மூலமாக ஜோதியை வளரவிட்டு ஜனவசியம், லட்சுமி ஜனவசிய மந்திரத்தை ஒன்று திக்குத்திறன் இல்லாமல் சொல்ல வேண்டும், அல்லது செவி மூலமாக கேட்க வேண்டும். புரியுதுங்களா? இதை கேட்டு அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணி அந்த பணத்தில் ஒரு பங்கை எடுத்து ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளையும் ஆடைகளையும், பொது வஸ்திரம், உணவு, இதெல்லாம் ஜனவசியம் என்ற மந்திரத்தை செவி மூலமாக நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ அந்த ஜனம்னா என்ன? எளியோர் மக்கள். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான சராசரி உணவாகட்டும், உடைகளாகட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படக்கூடிய நபர்களை எத்தனையோ பேர்த்த நம்ம கண் கூட பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இறைவன் அருள் கொடுக்க முடியும்? வசதி இருக்கிறவன் வசதி இல்லாதவனை கை தூக்கி விட வேண்டும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ லட்சுமி கடாட்சியம் நமக்கு வர வேண்டும், அதிர்ஷ்டங்கள் வீட்டில் நிலையாக நிற்க வேண்டும் அப்படின்னா முதல்ல லட்சுமி வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம லட்சுமி பூஜை பண்ணிட்டோம். லட்சுமி மகிழ்ந்து நமக்கு அதிகமாக பணத்தையும் புகழையும் வாரி வாரி கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? இப்படி சிறு தொண்டுகளாக நம்ம பண்ணிட்டு வந்தாவே லட்சுமி கடாட்சியம் நமக்கு கண்டிப்பாக நிறைவாக இருக்க வேண்டும். இது ஒரு வகை. மறந்துவிட்டாதீங்க மக்களே. இதை ஒரு முறை செய்து பாருங்க, உங்களுக்கு நிரந்தரமாக வீட்டில் அதிர்ஷ்டம் நிற்குமானா நிற்கும். இது ஒரு வகையான அதிர்ஷ்டத்தை வர வைக்க முடியுமானா முடியும். பிறகு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டில் அதிர்ஷ்டத்தை தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
பொன்னும் பொருளும் பணமும் அதில் போட போகிற அது நிறைவு பெறக்கூடிய வாய்ப்பினை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பெட்டி சொல்லக்கூடியது மரப்பெட்டி. அந்த மரப்பெட்டியில் அதிர்ஷ்டமான அமைப்பு உள்ளக்கூடிய மரங்கள் என்ன? முதல்ல உங்களுடைய ஜாதகம் இருந்தால் தனகாரகன் சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு தனகாரகன் யார், அது எந்த கிரகத்தை சார்ந்தது, அந்த கிரகங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மரம் எதுவோ அந்த மரத்தில் மரப்பெட்டியாக செய்து உங்களுக்கு பிடித்தமான மகாலட்சுமி, குபேரனுடைய இயந்திரம், மகாலட்சுமியுடைய இயந்திரம் பதிக்க வேண்டும் அந்த பெட்டியில். வாசனை திரவியங்கள் சொல்லக்கூடியது கேட்டிங்கன்னா பன்னீர், அத்தர், செவ்வாது, புனுகு, இந்தமாரி வாசனையான திரவியங்களை அந்த பெட்டி முழுக்க அந்த வாசனை இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மகாலட்சுமி பிடித்தமான பட்டு துணியில் இது பண்ணணும். இப்போ மகாலட்சுமி பிடித்தமான பட்டு துணி எது அப்படின்னா வெண்பட்டு சொல்லக்கூடிய பட்டு துணி. அந்த நிறமே வெள்ளையும் இல்லாமல் சந்தன கலராக இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி வெண்பட்டு துணி கடையில் கேட்டு பாருங்கள் இருக்கும். அந்த பட்டு துணியை வாங்கி நான் சொன்னக்கூடிய பன்னீர், அத்தரு, ஜவ்வாறு, புனுகு, மனோரஞ்சிதம், பாரிஜாதம், செம்பகப்பூ அதில் பார்த்தீங்கன்னா கலவையாக கலந்து வைக்கணும். என்னைக்கு நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் பொண்ணு ரெட்டிப்பாகணும், அதுக்கப்புறம் பணமும் ரெட்டிப்பாகணும்னா வெள்ளி தங்கம் இணைந்த கூடிய மகாலட்சுமி, தங்கத்தை பார்த்தாலும் மகாலட்சுமி ரூபமாக இருக்கணும், வெள்ளையை பார்த்தாலும் மகாலட்சுமி ரூபமாக இந்த ரெண்டு கலந்த நாணயத்தை ஒட்ட வேண்டும். அதுக்கு உண்டான ஒரு டப்பா ஒன்று செய்யணும். அந்த காசுக்கு இணையாக டப்பா வெள்ளி டப்பாவாக இருக்கணும். அந்த டப்பாவையும் அந்த மரப்பெட்டியில் வைக்கணும். சரிங்களா? இது செய்து வெள்ளி செவ்வாய் 2 நாட்கள் தூப தீபம் காட்டிட்டு வர உங்களுக்கு நிரந்தரமாக அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டில் இருக்குமானா நிச்சயம் இருக்கும். செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.